இந்த உலகத்தில் உபத்திரம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், பலவிதமான காரியம் வந்து நம்மை விரோதிக்கும். அதில் மாற்று கருத்தை இல்லை. ஆனால் அதை மேற்கொள்ள, அதை ஓவர் கம் பண்ண, அதை ஜெயித்து விடுவதற்கு ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான வெளிப்பாடுகள் நமக்கு தேவை. போன முறையை கொண்டு இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. செங்கடலுக்கு முன்னாடி நின்று கொண்டு அந்த மோசே தன் கையில் இருந்த கோலை என்ன செய்தான்? செங்கடல் மேலே. அப்ப என்ன நடந்துச்சு? செங்கடல் பிளந்துச்சு. யோர்தானை பார்த்த உடனே அதே போல யோசுவா, ஓ ரைட்டு, நம்ம ஒரு கோலை எடுத்து ஆட்டுவோன்னு ஆட்டி இருந்தாருன்னா ஒருத்தனும் உயிரோட இருந்திருக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், லேவியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கிட்டு உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு எங்க போகணும்? யோர்தான்ல கால் எடுத்து வைக்கணும். லேவியர்கள் ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் போய் அந்த காலை எடுத்து யோர்தான்ல பிரவாகித்து ஓடிட்டு இருக்கிறப்ப வச்ச உடனே யோர்தான் 2ஆய் பிளக்குது. ஆமே, அல்லேலூயா. இது யுத்த முறை. ஒவ்வொரு முறையும் வித்தியாசமா. அதனாலதான் நல்லா கவனிக்கணும். தேவ சமூகத்தில் தினந்தோறும் ஜெபிச்சு அல்லது ஒரு போராட்டத்தின் போது ஜெபிச்சு காத்திருக்கும் போது கர்த்தர் இதை செய், இப்படி பண்ணு, இந்த ரூட்ல போ, இந்த காரியத்தை செய், நம்மோடு கூட மெல்லிய சத்தத்தில் ஆலோசனை கொடுப்பார். நெருக்கங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், விரோதங்கள், நமக்கு விரோதமாய் வருகிற யுத்தங்களை நாம் தாண்டுவதற்கு அது போதுமானதா இருக்கும்.